ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்என் ப்ரொமோட்டர்ஸ். நான் உங்கள் எஸ்என். நாம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ரெண்டல் இன்கம் வரக்கூடிய 2 போர்ஷன் 2 BHK இண்டிபெண்டன்ட் ஹவுஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடு பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த சைட்டில் 3.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு 2 போர்ஷனுக்குமே கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு சூப்பரான எலிவேஷனில் அருமையான ஸ்ட்ரக்சர் ஒர்க் கொடுத்து அதுக்கு நிறைய ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பார்க்கவே அட்ராக்டிவாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் நீலம்பூர்ன்ற ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடு ஒரு அருமையான ப்ரைம் லொக்கேஷனில் நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான லொக்கேஷன் அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டோட மெயின் கேட் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான ஸ்டைப்ஸ் டிசைனில் லேசர் கட்டிங் டிசைன் போட்ட மெட்டல் கேட் சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே என்றானதும் நல்ல பெரிய கார் பார்க்கிங்க, 2 பெரிய கார் நிப்பாட்டுற அளவுக்கு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங்கோட ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் சைடில் வர வாலுக்கு ஃபுல்லாகவே கிளாசிஃபைல செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியாலேயே பார்த்தீங்கன்னா வாட்டர் சம்பு போரு ரெண்டுமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் டோருங்க. கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டெப்ஸ் ஏறி உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே கிரானைட் கல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் பார்த்திங்கன்னா நிலவு கதவும் நல்ல ஸ்ட்ராங்கான தீக்குட்டில் சூப்பரான டிசைனில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடில் ஒரு சூப்பர் ஃப்ளவர் டிசைனில் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் பாருங்கள் நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க. பெரிய லிவிங் ஹால், 2 ஃப்ரெஞ்ச் டைப்பில் விண்டோ வச்சுருக்காங்க. வுட்டன் விண்டோங்க. இங்கே வீட்டில் எல்லாமே வுட்டன் விண்டோ தாங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெரிய விண்டோங்க, ஃப்ரெஞ்ச் டைப்பில் நல்ல பெரிய வுட்டன் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் அருமையான ஒரு சீலிங் லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபேன் எல்லாமே மாட்டி கொடுத்துட்டாங்க. இந்த வீட்டில் எல்லா சைட்லேயுமே ஃபேன் மாட்டி கொடுத்துட்டாங்க. ஃப்ளோரிங்க்கு கிளாசிஃபை வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியா இப்போ ஆக்சஸ் பண்ணுறோங்க. நல்ல ஸ்பேசியஸான கிச்சன் ஏரியாங்க. டைனிங் கம் கிச்சன் ஏரியா ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கடப்பாக்கல் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் கொடுத்து கிரானைட் கல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாலையும் கடப்பாக்கல் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் மேலே இருக்கிற வாலுக்கு ஃபுல்லாகவே கிளாசிஃபை செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு ஃபேன் மாட்டி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவில் வாஷ் பேஷனும் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக 2 வுட்டன் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட பெட்ரூம்ங்க. மாஸ்டர் பெட்ரூம்ங்க. ஃப்ளஷ் டைப் வுட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் ஓப்பன் பண்ணதும் நல்ல ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக 2 வுட்டன் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேன் மாட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம்ங்க. பாருங்கள், ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி ஒரு யூனிக்கான டிசைனில் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. ரூஃப் டாப் வரைக்குமே டைல்ஸ் ஒர்க் பண்ணிட்டாங்க. இந்த பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற சானிட்டரி வேர்ஸ் எல்லாமே ஹை குவாலிட்டியான மெட்டீரியலுங்க. ஆக்சசரிஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. நீங்கள் அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்தளவுக்கு சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோரில் செகண்ட் பெட்ரூம்ங்க. இதுக்கும் அருமையான டிசைனில் ஃப்ளஷ் டைப் வுட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமையும் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக 2 வுட்டன் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. அதேமாரி கடப்பாக்கல் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஃபேனும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஃபேன் மாட்ட அவசியம் இல்லைங்க, அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. பாருங்கள், சூப்பரான டிசைனில் ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே சூப்பரான டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணி செம்மையாக காமிச்சிருக்காங்க. சானிட்டரி வேர்ஸ் அக்சசரிஸ் ஹை குவாலிட்டியான மெட்டீரியலுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பேரி வேர் சொல்லுவாங்க. அதாவது பேரி வேர் தாங்க இங்கே உங்களுக்கு சானிட்டரி வேர்க்கெலாம்
ஒரு பிராண்டுங்க. அந்த பிராண்டட் ஃபேரிவேரே யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பேரிவேர் சானிட்டரி வேர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சைத்தன்யா ஸ்கூல், கதிர் காலேஜ் இதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. அவுட் சைட்லேயே ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணி ஃப்ளோரிங்க்கு வாலுக்கெல்லாம் டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனி மீட்டர் வச்சு கொடுத்துருக்காங்க. சைடில் வர ஹேண்டில் பார் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டலில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் சுற்றியும் நல்ல ஸ்பேஸ் கொடுத்து, நல்ல லைட்டிங் பர்பஸ்க்காக நிறைய ஸ்பேஸ் கொடுத்து, சைடில் கிரில் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க. இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ரூஃப் சைடில் இருக்கிற வாலுக்கு ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி நிறைய ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ். இந்த வீட்டை மெயின் டோரையும் கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சு நல்லா ஸ்ட்ராங்கான டீ குட்டில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணதும் நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க. பெரிய லிவிங் ஹால். கீழ் ஃப்ளோரை விட இது கொஞ்சம் மேலே பெருசாக இருக்குங்க. நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக 2 வுட்டன் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ஸ் டைப்பில். இந்த வீட்டோட ரூஃபில் சீலிங் லைட்டும் 2 ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹாலில் 17க்கு 16 சைஸில் பெருசாக ரெடி பண்ணியிருக்காங்க. கீழ் ஃப்ளோரில் உங்களுக்கு பார்க்கிங் ஏரியா வந்தனால இந்த லிவிங் ஹாலோட கொஞ்சம் சின்னதாகிடுச்சுங்க. மேலே வந்து இருக்கிற ஸ்பேஸை நல்லா பெரிய லிவிங் ஹாலாக கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்த மாதிரியே அதே மாதிரி டைனிங் கம் கிச்சன் ஏரியா கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேசியஸான டைனிங் கம் கிச்சன் ஏரியா. கீழ் போர்ஷனில் என்ன மாதிரி கொடுத்துருந்தாங்களோ HSL அப்படியே கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் மேலே இருக்க டைல்ஸ் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம்ங்க. சேம் கீழே என்ன மாஸ்டர் பெட்ரூம் அளவு கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரியே இந்த பெட்ரூமையும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக 2 விண்டோ, ஃபேன் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்கு வாலுக்கு எல்லாமே சூப்பரான டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணி செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஹை குவாலிட்டியான மெட்டீரியலாக சானிட்டரி வேர்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் பெட்ரூம். சேம் கீழே என்ன சைஸ் பெட்ரூம் கொடுத்துருந்தாங்களோ அதே சைஸில் தான் இந்த பெட்ரூமை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு டைல் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. சேம் அதே சைஸில் சூப்பரான டிசைனில் ஒரு டைல்ஸ் ஒர்க் பண்ணி செம்மையாக காமிச்சிருக்காங்க. எல்லா பாத்ரூமுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக்கான டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து அப்படியே வெளியே வந்ததும் பாருங்கள், சூரியன் காலையில் எப்படி ஒதுக்கிதுன்னா அப்படி இருந்துச்சுன்னு பார்த்தா அவ்வளோ சூப்பரான ஒரு லொக்கேஷனில் இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அப்படியே மொட்டை மாடி போகிறதுக்கான ஸ்டெப்ஸுக்கும் கிரானைட்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சைடில் வர ஹேண்டில் பாரை பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டல் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மொட்டை மாடி அக்சஸ் பண்ணுறதுக்கு. பாருங்கள், மொட்டை மாடிக்கு வந்தாச்சுங்க. வந்து சுற்றி பாருங்கள் எவ்வளோ வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான லொக்கேஷனில் இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. மொட்டை மாடியிலேருந்து கீழே தண்ணி போகாத அளவுக்கு மேலேயும் ரூஃபில் சூப்பராக ரூஃப் டாப் போட்டிருக்காங்க. 2 தண்ணி டேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் இதுக்கு மேலேயும் நீங்கள் ஒரு ஃப்ளோர் எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் எல்லாமே நியர்பை பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டோட உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்பிளேல கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீட்டில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.